ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு விதமான பாவம். இப்ப ஐரோப்பாவுக்கு போயிட்டா இந்த மாதிரி, ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா கள்ள உபதேசம், பிசாசை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்தல், சகல விதமான அருவருப்பு அங்க வேற மாதிரி. இங்க வந்துட்டீங்கன்னா இங்க எல்லா விதமான காரியம் இருக்கு. சபைகளுக்குள்ள அரசியல், சபைகளுக்குள்ள சினிமா, சபைகளுக்குள்ளதான ஜாதி பெருமை, பதவி போட்டி, கத்தர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. எப்படி அவனுக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி தப்புன்னு தெரியலையோ, இவனுக்கு இங்க ஜாதியை பார்த்து சபை நடத்துறது தப்புனே தெரியல. இங்க சினிமா மாதிரி ஆடுறது தப்புனே தெரியல. இங்க அரசியல்வாதி மாதிரி பதவிக்கு போட்டி போட்டு சபையில போலீஸ் வந்து சமாதானம் பண்ணுது. அந்த அளவுக்கு சபை கொள்ளையர்களின் கூடாரமாய் மாறி இருக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க. சும்மா ஆண்டவர் சபையை மூடி போடல, அப்பத்தையும் ரசத்தையும் சும்மா நிறுத்தல. 2000 வருஷமா நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நிறுத்துகிறார். யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு சபையில நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, உலகளாவிய எல்லா சபைகளிலும் கர்த்தர் நிறுத்தினார். காரணம் என்ன? கர்த்தர் அருவருக்கிற காரியம், கர்த்தர் விரும்பத்தகாத காரியம் சபைகளுக்குள்ள இருக்கிறது. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ முறை சபைகளுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவோம், சபைகளுக்குள்ள ரொம்ப அருவருப்பு காணப்பட்டுச்சு. இங்கேயே சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் சபைகளுக்குள் காணப்படுகிறது. இப்ப சபையில இருக்குது, ஊழியக்காரங்கள்ல இருக்குது, விசுவாசிக்குள்ள இருக்குது. இதெல்லாம் தப்புனே தெரியாம செய்யற, தெரிஞ்சு ஆனா எனக்கு தப்பு கிடையாது, என்ன தப்புன்னு கேக்குறான். முந்தியெல்லாம் சபையில ஒரு காரியத்தை சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான இருதயம் இருந்துச்சு. எங்க பாஸ்டர் ஏதாவது பிரசங்கத்துல சொன்னார்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவர் சொன்னார்னா ஏதோ எங்களுக்கு நன்மை இருக்கும், அதுக்கு தான் சொல்றாரு. அப்படிதான் எதிர்பார்த்தோம். இப்போ சபை எந்த இடத்துல இருக்குதுன்னா, ஏன் நான் பண்ணா என்ன, ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது அதை செய்யாம துணிகரமா வேணும்ட்டு நீ திருப்பி அப்படியே பண்றேனா, நீ காண்கிற உன் மெய்ப்பனுக்கே நீ இவ்வளவு துணிகரமானவனா இருந்தினா, காணாத உன் தேவனுக்கு நீ எவ்வளவு துணிகரக்காரனா இருப்ப. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான். உனக்கு என்ன கர்த்தர் இறங்கி நேரா சொல்லணுமா? அப்படியே ஒளி தூதன் ஒளி மாதிரி இறங்கி, நீ மகனே இந்த மாதிரி முடி வெட்டாத, இந்த மாதிரி மீச வைக்காத, இந்த மாதிரி மகளே ட்ரெஸ் போடாத, மகனே இந்த மாதிரி பேண்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு வராத, உள்ளுக்குள்ள 2 பொண்டாட்டியோட இருக்காத, சபைக்குள்ள வட்டிக்கு விடாத, இப்படின்னு சொல்லணுமா ஒவ்வொன்றும்? ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை வச்சுதான் உனக்கு பேசுவார். ஆனா இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு? இதெல்லாம் சொல்லக்கூடாது, இத பத்தி கேட்க கூடாது. கேட்டா சபைக்கு கோபம் வருது. உடனே என்ன பண்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை சொல்லல, அது நீங்களா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உடனே என்ன பண்றாங்க? வேறொரு சபைக்கு, அங்க எப்படி வேணாலும் துணிகரமா இருக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், பலிபீடத்துக்கு மேல நின்னு என்ன ஆட்ட வேணா போடலாம், சினிமா பாட்டு பாடலாம். பலிபீடத்துல இருந்து கெட்ட வார்த்தை பேசுறான் இன்னைக்கு, பலிபீடத்துக்குள்ள இருந்து. அந்த அளவுக்கு சபை துணிகரமான இடத்துக்கு போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கொரோனாவுக்கு முன்னாடி சபை தேவனை விட்டு ரொம்ப தூரம் போச்சு. அதை திருத்தத்துக்கு தான் கர்த்தர் ஒரு பிரேக் கொடுத்தார். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்படுது? அந்த பஞ்சம் வந்தாதான் தாவீது போய் கேட்பான். ஒரு பெலிஸ்தர் கையில முடிச்சு கொடுத்தாதா இஸ்ரவேல் ஜனங்க தேவன்ட்ட போய் கேட்பாங்க. எகிப்திட்ட போய் முடிச்சு கொடுத்தாதா அவங்க போய் முறையிடுவாங்க. அவங்க அங்க அடிக்கிற அடி இங்க போகும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த மாதிரி காரியத்தை அனுமதிக்கிறார்.